கமபா கரிசா கமபா கரிசா சரி ரே 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 தனிதா தனிதா பதப்பா கமபா கரிசா கமபா கரிசா சரி ரே 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 தனிதா தனிதா பதப்பா கமபா சா சரி ரே ரே கமபா சரி ரே 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 ரே. நிறுத்தடி. எவா அவா? ஐயோ குட்டி முக்கியக்கா, எப்போ வந்த நீ? நான் வந்து நீ கமப்பா கரிசன் ஸ்டார்ட் பண்ணியே அப்போவே வந்துட்டேன். என்னடி உன்னை இங்கே அட்மிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்படி நீ ஏஆர் ரகுமான பாட்டு பாடிட்டு கிடக்குற, அதுவும் எப்படி ராகம் இசைக்கிற? என்னடி உண்டு புது வேஷமா இது? அக்கா அக்கா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுக்கா ப்ளீஸ், பொறுமையாக கேளு. நான் உனக்கு எல்லாமே சொல்கிறேன் ப்ளீஸ்க்கா, ஆத்திரம் படாமல் கேள. என்னடி கோவப்படக்கூடாதுன்ட்டு இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற? உன் மாமியார் வீட்டில் என்னென்ன நடக்குது, என்ன போகுது, உனக்கு ஏதாச்சும் ஒன்றான தெரியுமா? என்னக்கா சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் தெரியாதே. சரி உன் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணியா? அதுக்கா நேற்று கால் பண்ணேன். நேற்று மத்தியானம் பேசினவர் தான், தெரியும் ஃபோனை எடுக்கல, அவர் ஃபோனும் பண்ணல. எங்கே இருக்கிறாரு ஏது இருக்கிறாரு ஒன்றும் தெரியல. ஃபோன் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உங்கள் வீட்டுக்கார ஃபோனு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இருந்தால் தானேடி ஃபோன் போகும், மோனிஷாக்கிட்ட இருந்தால் எப்படி ஃபோன் போகும்? என்னக்கா சொல்கிற? புரியல. நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீ என்ன சீரியஸாக இருக்கன்னு சொன்னாங்க, நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தா இப்படி பார்த்துட்டு இருக்க. என்னடி என்கிட்ட உண்மையே பேசு, இல்லைன்னு நினச்சிக்கோ திரிஷா, எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். நான் அப்படியே போய் உன் மாமியார்கிட்டையும் சொல்லிவிடுவேன். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா அது சொல்லிடாதீங்க. வாக்கா இங்கே உக்கார, வாக்கா ஃபஸ்ட்டு நீ. நான் இங்கே உக்காரத்துக்கு வரலடி, நான் உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு வந்தா இப்படி நீ எல்லார் வாழ்க்கையிலையும் ஏமாற்றிட்டு கிடக்கிற. நீ என்னடி பெருவி? உங்கள் வீட்டில் யாருமே ஒழுங்காக நல்ல மனசோடு இருக்கவே மாட்டிங்களா? எல்லாமே இப்படி தான் வில்லங்கத்தனமாக யோசிப்பீங்களா? இதில் யார் உண்மை யார் பொய்ன்னு மட்டும் தெரிலடி. ஆனால் உங்கள் வீட்டில் கரெக்டாக இருக்கிறது ஒரே 2 உயிர் தாண்டி. ஒன்று அஞ்சலி, ஒன்று கார்த்தி. இவங்க 2 பேர் மட்டும்தான் உங்கள் வீட்லேயே நல்லவங்க. மிச்ச பேரெல்லாம் சரியான விஷமாக இருக்கிறீங்க. அடைச்ச நானும் என் வாழ்க்கையில் 1000 பேர் பார்த்துருக்கேன். ஆனால் உங்களை மாதிரி ஒரு கேவலமான பிரிவுகளை நான் பார்த்ததே இல்லை. அக்கா நீங்கள் என்ன திட்டுறீங்கன்னு தெரியுது, என் கூட சேர்த்து யாரை திட்டுறீங்க, என்ன திட்டுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலக்கா. எனக்கு விலாவரியாக சொல்லுங்கக்கா. இங்கே பார்த்திரிஷா, எனக்கு ஒன்று தெரியுது, உனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, நீ நடிக்கிறேன்னுட்டு. கரெக்டு தானே? ஆமாக்கா, என்னை மன்னிச்சிடுங்கக்கா. நான் உன்னை மன்னிக்கணுமா? நான் உன்னை மன்னிச்சு எனக்கு நடி வரப்போகுது. அக்கா நான் 1000 தப்பு பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு காரணம் எங்கள் வீட்டுக்காரர் தான். என் வீட்டுக்காரர் மேலே நான் உயிரே வச்சுருக்கேங்க்கா. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என் மாமியார் மேலே இருக்கிற கோவத்தில் நான் இப்படி பண்ணிட்டேங்க்கா. என் மாமியாரும் அவங்களோட நாத்தனாரும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப கொடுமை கொடுத்தாங்க. அதுக்கு அவங்கள பழி வாங்கணுன்னுட்டு தான் இப்படி ஒரு சின்ன ட்ராமா போட்டேங்க்கா. ஆனால் இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுக்கா. ஆனால் இதனால் எனக்கு தான்க்கா லாபம். அடுத்தவங்களுக்கு யாருக்குமே புண்படுத்தாம, அடுத்தவங்களுக்கு யாருக்கும் இதில் பாதிப்பு இருக்காதுக்கா. எனக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னா என் வீட்டுக்காரர் தாங்க மாட்டார். அவர் எனக்காக அழுகணும். அந்த ஒரு அல்ப ஆசைக்காகத்தான் இப்படி பண்ணிட்டேங்க்கா. ப்ளீஸ்க்கா இது இங்கே மறந்துடுங்கக்கா. அங்கே போய் எங்கள் மாமனார்கிட்ட சொன்னீங்கன்னா, என் வீட்டுக்காரர் தெரிஞ்சிச்சுன்னா இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரிலக்கா. ப்ளீஸ்க்கா. உனக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு தாண்டி நான் உன்னை பார்த்துட்டு போகிறதுக்கு ஓடி வந்தேன். இப்படி என் மனசை நோவடிச்சிட்டல. இது சுதாகருக்கு தெரிஞ்ச இன்னும் எவ்வளோ நோத்துமானோ. இங்கே பார்த்திருஷா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், மனசு கல்லாக்கிக்கோ. என்னக்கா சொல்கிறீங்க? நான் சொல்கிறது சின்ன விஷயம் இல்லை, உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. உன் வாழ்க்கை இப்போ அந்தரத்தில் தொங்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் சொன்னால் நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு ஒன்றுமே தெரியல. என்னவோ
எனக்கு தெரிஞ்ச உண்மை நான் உன்கிட்ட சொல்கிறேன். நான் தினம் என் கண்ணில் பார்க்குற உண்மை உன்கிட்ட சொல்கிறேன் த்ரிஷா. இங்கே பார் த்ரிஷா, அது அது வந்து அக்கா தெய்வம் செஞ்சு நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லிடுங்கக்கா. எனக்கு மனசெல்லாம் படப்படாது. அதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கார் எதுக்கா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு? என் வீட்டுக்கார் ஃபோன் எதுக்கா மோட்ஸை வச்சுட்டு இருக்கா? என்ன நடக்குதாங்க சொல்லுங்கக்கா. அது அது வந்து த்ரிஷா, உங்கள் வீட்டுக்கார் சுதாகருக்கும் மோனிஷாவுக்கும் என்ன சொல்லுங்கக்கா. நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுதுடி. என்னக்கா சொல்கிறீங்க? எனக்கு சரியா கேட்கல. இன்னொரு தடவை சொல்லுங்க. மோனிஷாவுக்கு சுதாகருக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுதுடி. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் இப்போ ட்ராமா பண்ணுறேன்னுட்டு நீங்கள் ஒரு ட்ராமா பண்ணி என்னை ப்ராங்க் தானே பண்ணுறீங்க. ப்ளீஸ்க்கா அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. என்னால் அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு கூட மனசு ரொம்ப கஷ்டமாகுதுக்கா. ப்ளீஸ்க்கா உண்மையாக சொல்லுங்கக்கா, என்ன நடக்குதுக்கா அங்கே? இங்கே பார் த்ரிஷா, இந்த கல்யாணத்தை ஜமாலாம் நடத்தலை. உங்களோட குலதெய்வ கோயிலில் தான் நாளைக்கு நடக்க போகுது. இதுக்கு உங்கள் மாமியார், மோனிஷாவோட அம்மா, மோனிஷா இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து நாளைக்கு போகிறாங்க. இதில் உன் மாமியாருக்கு முழு சம்மதம்டி. அக்கா எங்கள் வீட்டுக்காருக்கா? அது அவருக்கும் இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம். அழாத த்ரிஷா, உன்னை இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தான். என்னோடய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டத்தில் போகுதுன்ட்டு உனக்கே நல்லா தெரியும். என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு ஆகிடக்கூடாதுன்னுட்டு தான் நான் இப்படி ஓடி ஓடி வந்தேன். உனக்கு இன்னொரு விஷயத்த சொல்லிட்டா, அது சொன்னேன்னா நீ அடுத்த நொடியே உசுரே விட்டுடுவேடி. நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அத்தை சொன்னால் நீ எப்படி எடுத்துக்குவே, என்ன பண்ணுவே, ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. எனக்கே அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மனசெல்லாம் கல்லாயிடுச்சு. அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, பரவாயில்ல. எங்கள் வீட்டுக்காருக்கும் இல்லை அவருக்கும் மோனிஷாவுக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகிறது நீங்கள் சொல்லும்போதே நான் தாங்கிக்கிட்டேனம்மா. வேறு தாங்கிக்க மாட்டேனா? சொல்லுங்கக்கா ப்ளீஸ்க்கா. அது அது வந்து ப்ளீஸ்க்கா சொல்லுங்கக்கா. அது வந்து த்ரிஷா, மோனிஷாவும் சுதாகரும் ரூமுள்ள அரங்குறையாக துணி இல்லாமல் அசிங்கமாக என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்களாம்மா. அது அஞ்சலி பார்த்துட்டு இருக்கிறா. நாளைக்கு நீ என்ன பண்ணாலும் அந்த கல்யாணத்தை நிற்க வைக்கவே முடியாது. சீக்கிரமாக எதனா முடிவு பண்ணு. ஒன்று சுதாகர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காமல் இருந்திருந்தா நீ தடுத்துருக்கலாம். ஆனால் சுதாகரும் மோனிஷாவும் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அவளோட கையை கெட்டியாக பிடிச்சிட்டு நின்று நானே என் கண்ணார ஜன்னல் வழியாக பார்த்தேன். என்ன நடக்குதுன்னே தெரில. அப்புறம் இன்னைக்கு காலையில் அஞ்சலியை திடீர்னு காணோம். அவளோட சத்தமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அஞ்சலி கற்றுக்கிட்டே இருந்தா, இந்த கல்யாணத்துக்குள்ள எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் விடமாட்டேன்னுட்டு. பாவண்டி உனக்காக அவள் எவ்வளோ போராடினா தெரியுமா? அவளுக்கு நீ எவ்வளோ கெடுதல் பண்ணாலும் அவள் உனக்கு நல்லதாண்டி செய்கிறா. உன்னோட உசுறு இருக்கிற வரைக்கும் நீ அவளுக்கு நன்றியாக இருக்கணும்டி. இங்கே பார், நான் உங்கள் அம்மா கிட்ட அங்கே நடந்ததெல்லாம் சொல்லணுன்னு தான் வந்தேன். ஆனால் நீயும் அவங்கள மாதிரி ஒரு ட்ராமா போட்டுட்டு இருக்கேன்னுட்டு எனக்கு தெரியாமல் போச்சு த்ரிஷா. இங்கே பார் த்ரிஷா, நீ என்ன தப்பானா செஞ்சுன்னு போ, அது எல்லாமே உன் வாழ்க்கைக்கு தாண்டி அடிப்படும். அஞ்சலிக்கோ இல்லை உன் மாமியாருக்கோ அடி விழாதடி. நம்ம செய்கிற தப்போ கர்மாவோ நம்மளை தாண்டி சுத்தம், அடுத்தவங்களை எப்படி சுத்தம். இங்கே பாரு த்ரிஷா, இதுக்கப்புறமும் நீ தெரிஞ்சலனா ஒன்றுமே பண்ண முடியாது. உனக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா உனக்கு இவ்வளோ நிலைமை வந்திருக்காது. நானே சொல்கிறேனே, உனக்கு வாரிசு இல்லைன்ட்டு ஒரு காரணத்துக்கும் நீ செஞ்ச தப்புக்கும் தாண்டி உன் மாமியார்
அந்த பொண்ணை மோனிஷாவை கல்யாணம் பண்ணி வச்சுன்னு இருக்கிறாங்க. ஒன்று குழந்தைலனா கூட பரவாயில்ல, நீ தப்பு பண்ணாமல் ஒழுங்காக இருந்திருந்தா உனக்கு இது நிலவு வந்திருக்குமா? இப்படிக்கா உனக்கு குழந்தையும் பிறக்காம இப்படிக்கா உன் வீட்டுக்காரும் எழுந்து என்ன தேடி கட்டி வாழ போகிற? இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடணுண்டி த்ரிஷா. என்னவோ நான் வந்து சொல்லணும் தோணுச்சு. என்னென்ன பண்ணின்னு போ, நீ செஞ்ச தப்புக்கு நீ அனுபவிக்கிற. நான் வரேன். அக்கா ஒரு நிமிஷம்க்கா. என்ன த்ரிஷா? அக்கா எங்கள் வீட்டுக்காருக்கு நானா ரொம்ப உசுருக்கா. அவர் போய் இந்த தப்பு செஞ்சிருப்பாரா? இல்லைக்கா, கண்டிப்பாக இல்லை. என்னால் நம்ப முடியலக்கா. அடியே கிறுக்கி, அஞ்சலி ரூமில் மோனிஷா உடம்புல பாதி துணி தான் பார்த்துருக்கா, பாதி துணியே இல்லையா. இதுக்கப்புறமும் நீ நம்பலனா அது உன்னோட தலையெழுத்து. நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. எங்க என்னால் யோசிக்க முடியலங்க. நீங்களாங்க பண்ணீங்க. எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னுட்டு நான் வருத்தப்பட்டிருக்கேங்க. ஆனால் அந்த வருத்தத்துலேயும் எங்கள் வீட்டுக்காரு என் புருஷன் என் கூட நிற்கிறான் என்ற ஒரு தைரியத்தில் இத்தனை நாளும் நான் இருந்தேங்க உயிரோட. இப்போ நீங்களே இல்லையேங்க, நான் எப்படிங்க வாழுவேன்? அந்த மோனிஷாவை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆயிட்டீங்களா? என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே? என் மனசு கண்ணாடி மாதிரி சூறு ஆயிடுச்சுங்க, சூறு ஆயிடுச்சுங்க. த்ரிஷா, யாரே வந்திருந்தாங்க? நான் குடிச்சிட்டு இருந்தேன். அது வேற நீ வேற என்ன பாட்டு வேற பாடினீங்கயா? என்னடி மாட்டிக்கிட்டியா? என்ன ஆச்சு? ஏய் த்ரிஷா, எது கழுவுற? என்னாச்சு சொல்லுடி. என்னடி சுதாகர் என்ன வந்துட்டாரா? என்ன பார்த்துட்டாரா? என்ன பேசுடி? அம்மா எதுக்குடி அழுவுற? என்னடி ஆச்சு த்ரிஷா? முதல்ல என்னாச்சு சொல்லுடி. நீ அழுவுறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடி. என்னடி ஆச்சு? அம்மா, என்னோட வாழ்க்கை மொத்தமும் நாசமா போதும்மா. நான் இப்போ என்னம்மா பண்றது? இதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்கிறது அர்த்தமே இல்லாம போயிடுச்சேம்மா. என்னடி பேசுற? என்ன பேசுற? நீ உசுரோட இருக்கணும்டி. இங்க பார் த்ரிஷா, நீ எதுக்கு அழுவுறன்னு முதல்ல சொல்லு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. முதல்ல அழுகாம சொல்லு அம்மா கிட்ட. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாண்டி. அம்மா உனக்கு இருக்கிறேன்டி. அம்மா கிட்ட சொல்லு, எல்லாம் பார்த்துக்கலாம். அம்மா, அதாம்மா எங்கள் மாமியாரோட நாத்தனார் பொண்ணு அந்த மோனிஷா இருக்கால்ல? ஆமாம். என்ன அவளுக்கு சத்துட்டாலும் என்ன? அவள் சத்து போயிருந்தாலும் எனக்கு நிம்மதியாக இருந்திருக்கோம்மா. ஆனால் அவன் நிம்மதியெல்லாம் இருக்க போகிறா. இனிமே நான் இருக்கிற இடத்துல இனிமே அவள் இருக்க போகிறாம்மா. என்னடி சொல்கிற? கொஞ்சம் விலாவரியாக க்ளீனாக சொல்ல. நாளைக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் அந்த சிறுக்கி மோனிஷாவுக்கும் கல்யாணம் நடக்க போதுமா? என்னடி சொல்கிற? கனவு தானே கண்டியா? இல்லைம்மா, இப்போதான் எங்கள் வீட்டோட பக்கத்து வீட்டில் குட்டி மூக்கி அக்கா இருக்கிறாங்கல்ல, அந்த அக்கா எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. கண்ணார எல்லாம் பார்த்துருக்காங்கம்மா. அது மட்டும் இல்லைம்மா, வேற என்னடி? அஞ்சலி மோனிஷாவும் மாமாவும் ஒன்றா இருக்கிறது அசிங்கமாக இருந்தது பார்த்துட்டு இருக்கிறாம்மா. அம்மா, நான் இனிமேல் எதுக்காக உயிரோட இருக்கணும்? யாருக்காகமா இருக்கணும்? யாருக்காகமா இந்த ட்ராமாவில் போட்டேன்? யாருக்காகமா இவ்வளோ கஷ்டப்பட்டேன்? யாருக்காகமா இவ்வளோ அடி வாங்கினேன்? யாருக்காகமா இவ்வளோ அசிங்கமான பேச்செல்லாம் கண்டவங்க கிட்டெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டேன்? எல்லாம் அவருக்காக தானம்மா. அவரே என்னை விட்டு போகும்போது இனிமேல் நான் எதுக்குமா உயிரோடு இருக்கணும்? என் மனசு ஃபுல்லாக நெருப்பா தீயா எரியுதேம்மா. அழாதடி த்ரிஷா, அழாத. என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்டி.
நீ கஷ்டப்படுறது பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி செல்லம். நீ அழுவாத. உன்னை அழு வச்சு பார்க்குறவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. அம்மா எனக்கு அது கூட கஷ்டமா இல்லைம்மா. மோனிஷாவும் அத்தையும் ஒரு பக்கம் கடுக்கட்டும், எங்கள் வீட்டுக்காருக்கு நான் உசுறுனிட்டு இவ்வளோ நாளும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேம்மா. எனக்காக அவர் என்ன வேணும்னாலும் செய்வார். குழந்தை இல்லைன்னா கூட என் கூட வாழ்நாள் முழுக்க என் கூட வாழ்வாருன்னு நினச்சிட்டேம்மா. ஆனால் அவரே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவார். சி, அந்த மோனிஷா கூட அவர் ஒன்றா இருப்பாருன்னுட்டு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா. அதாவது த்ரிஷா, மனசு கல்லாக்கிக்கோ, மனசு கல்லாக்கிக்கோ. சரி, எங்கள் கல்யாணம்மா? எங்களோட குலதெய்வ கோயில் இருக்குதும்மா, அங்கே தான் பண்ணுறாங்களாம்மா. எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரே, குழந்தை இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் வீட்டுக்காரர் நான் குழந்தைய நினச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினச்சிட்டேம்மா. ஆனால் அந்த எண்ணம் என் மனசில் மட்டும்தான் இருந்திருக்குதும்மா. எங்கள் வீட்டுக்காரர் மனசில் கூட நான் மலடியாக தானம்மா தெரிஞ்சிருக்கேன். அப்படி இருக்க வசித்தனம்மா எங்கள் வீட்டுக்காரர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கினாரு. அவர் கூட காசு பணத்தை பார்த்து மயங்குறவரம்மா. இத்தனை வருஷமும் வாழ்ந்த கணக்கு என்ன கணக்குமா? அப்போது நான் என்னோட வாழ்க்கையே நாடகமா? இங்கே பார் த்ரிஷா, பொறுமையாக இரு, பார்த்துக்கலாம். நாளைக்கு காலையில் முகூர்த்த நேரம் பார்த்து அந்த முகூர்த்த நேரம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோவிலில் முந்திக்கலாம், சரியா? என்னம்மா சொல்கிற? இங்கே பார் த்ரிஷா, என் பொண்ணு இப்படி அழுவுறாவளா, என்ன பண்ணணும்னு யோசி. எனக்கு அசிங்கமாக இருக்கு ஒன்று நினச்சா. எப்படி நீ அழுவுறதுல ஒரு மயிருக்கு பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணணும்னு மட்டும்தான் யோசிக்கணும். இங்கே பார், உன் புருஷனும் இப்போ கேவலமான தெரிஞ்சிச்சுல, அவனையும் விடக்கூடாது, அந்த மோனிஷா அந்த அஞ்சலி அவங்க யாருமே நம்ம விடக்கூடாது, சரியா? முதல்ல உன் மாமியார் தீர்த்து கட்டணும்டி. அவளை தீர்த்து கட்டுறதுக்கு என்ன பண்ணன்னு யோசி. ஆமாம்மா, நீ சொல்கிறது கரெக்ட் தான். நான் எதுக்குமா அழுவணும்? நான் எதுக்கு அழுவணும்? என்ன நோவிடிச்ச அந்த மொத்த குடும்பமே அழுவணும். இல்லைனா என் மனசு ஆறவே ஆறாதுமா. நீ சொன்ன மாதிரி என் மாமியாரை நான் முதல்ல தீர்த்து கட்டியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா. முதல்ல அவளை தீர்த்து கட்டுறேன். இன்னிக்கே அவள் சாவணும். அவளோட சாவை நான் பார்க்கணும். நம்மக்கிட்ட என்ன ஆளா இல்லை, ஃபோன் பண்ணி ஃபோட்டோ அனுப்பிச்சி விடு, முடிச்சிடுவாங்க. இங்கே பார் த்ரிஷா, நாளைக்கு காலையில் அந்த முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே இருக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், சரியா? சரிம்மா. அழுவாத, என்ன பண்ணோன்னு யோசி. அழுந்து உன் கண்ணில் இருக்கிற தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களோட கண்ணில் தண்ணி வர வைக்கிறதுக்கு மட்டும்தான் நீ யோசிக்கணும். மற்றபடி வேறு எதனா நீ யோசிச்சு அழுந்து கிடக்காத, சரியா? என் வயிற்றுல பிறந்த என் பொண்ணு நீ அழவே கூடாது, புரிஞ்சுச்சா? சரிம்மா. என்னை யாராச்சும் காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. என்னை இங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க, யாராச்சும் என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. என்னால் முடியல, எனக்கு இடுப்பு வயிறு மொத்தமும் வலிக்குது. நான் என்ன பாவம் செஞ்சேன் கடவுளே, எனக்கு ஏன் இந்த நிலைமை? என்னால் முடியல, ரொம்ப தலை சுத்துது, பசிக்குது, தண்ணி வேணும். யாராச்சும் இருந்தால் வாங்கல. மாமா, மாமா, சுதாகர் மாமா. அஞ்சலி, என்னம்மா இது? யாரும் இப்படி கட்டி போட்டு வச்சிருந்து? ஐயோ மாமா, வாங்க மாமா, முதல்ல இது கட்ட ஊற்று விடுங்க மாமா. பாருங்க மாமா, கொஞ்சம் கூட புள்ளத்தாச்சிட்டு ஈவ இருக்க கூட இல்லாமல் இப்படி கட்டி போட்டு போய்க்கிறாங்க மாமா. சோறு தண்ணி இல்லாமல் காலையிலேருந்து படுத்து கிடக்குற மாமா. என்னால் முடியல மாமா. குழந்தை வேற வயிற்றுல அசையவே மாட்டேங்குது மாமா.
அந்த மோனிஷா ரொம்ப டைட்டாக கட்டிட்டா மாமா வயிற்றுல. என்னால் முடியல மாமா, கொஞ்சம் கூட நகர முடியல. ப்ளீஸ் மாமா, வாங்க மாமா, இந்த கயிறை அவுத்து விடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. நான் எங்கே இந்த கல்யாணத்தை நிற்க வச்சிருவேன்னுட்டு இந்த மாதிரி காரியத்தை பண்ணுறாங்க மாமா இவங்க. யார் பண்ணிது? சரி யார் மாமா? மோனிஷாவும் மோனிஷாவோட அம்மாவும் அத்தையும் இவங்க 3 பேரும் தான் மாமா இப்படி என்னை கட்டி போட்டு போய்க்கிறாங்க. எனக்கு பாலில் தூக்க மருந்து கொடுத்தாங்க, நான் அதை குடிக்கல மாமா. அதுக்கு என்னை இப்படி கட்டி போட்டு போயிட்டாங்க மாமா. என்னது தூக்க மாத்திரையா? தூக்க மாத்திரை எதுக்கு உனக்கு? மாமா, நான் எங்கே உங்களோட கல்யாணத்தை நிற்க வச்சிருவேன்னுட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறாங்க மாமா. வேணாம் மாமா, நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பு மாமா, ப்ளீஸ் மாமா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க மாமா, தப்பு மாமா. உங்களுக்காக அங்கே த்ரிஷா அட்மிட் ஆகிக்கிற மாமா, பாவம் இல்லையா மாமாவும். இதுவே உங்கள் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்திருந்தா நீங்கள் இப்படி தான் பண்ணியிருப்பீங்களா மாமா? சொல்லுங்கள் மாமா. மாமா, என்னவோ இருக்கட்டும் மாமா, கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து இந்த கட்டு மட்டும் அவுத்து விடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இதோ அவுக்குற. மாமா மாமா, அஞ்சலி ரூமில் உங்களுக்கு என்ன வேலை மாமா? என்ன மாமா, அஞ்சலிக்கு உங்களுக்கு எதனா சம்பந்தம் இருக்குதா என்ன? அஞ்சலி, என்ன பேசுறோன்னுட்டு வார்த்தை அளந்து பேசு. அவோ என் தம்பியோட பொண்டாட்டி. அவ கூட போய் என்ன இப்படி அசிங்கமா பேசுற? உனக்கு அசிங்கமா இல்லை? அடி அசிங்கமாக பிடிச்சவளே, எனக்கு மாமா என்னோட அப்பா மாதிரிடி, எனக்கு ஒரு அண்ணன் மாதிரிடி. அவருக்கும் எனக்கும் இப்படி அசிங்கமாக பேசுகிற, அதுவும் ஒரு வயிற்றுப்புள்ள காட்சியே இப்படி பார்த்து பேசுறியே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? சீ. என்னது? என்ன பார்த்து உனக்கு அசிங்கமா இல்லைன்னு கேட்குறியா? முதல்ல உனக்கு அசிங்கமா இல்லையாடி? கட்டின புருஷனோட கூட பிறந்த அண்ணனோட இப்படி ரூமில் கூத்தடிக்கிற நீ என்ன பேசுறியா? கடவுளே, இந்த வார்த்தையை பேசுகிற பார்த்தீங்களா மாமா? நானும் உங்கள் கூட அசிங்கமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் மாமா. அடி பாவி சண்டாளி, புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம இப்படி கட்டி போட்டுட்டு போயிருக்கியே. எனக்கு இடுப்பு முதுகு ரொம்ப வலிக்குதுடி, என்னால் முடியல, அவுத்து விடுங்கன்னு சொல்லி தாண்டி நான் மாமாவை கூப்பிட்டேன். உன்ன மாதிரி நான் ஒன்றும் அரங்குறையுமா துணியை போட்டுன்னு நிற்கலை, படுக்கவும் செய்யலை. சி, நீ பேசுறியா? அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படுறவன் நீ. உன் மூளை முழுக்கும் உன் மண்டை முழுக்கும் இப்படி அசிங்கம் மட்டும்தானடி இருக்கும், அதுக்கு தான் நீ இப்படியெல்லாம் பேசுகிற. சி, நான் ஒன்றும் எனக்கு தங்க மாதிரி ஒரு புருஷன் இருக்காண்டி, நான் எதுக்கடி அவனுக்கு துரோகம் பண்ணோம்? மூடி வாய, நல்லா பேச மட்டும் நல்லா கற்றுனுக்கிறேன். உனக்கு வாய் இல்லைன்னா நாய்த்துக்கின் போல இருக்கு. வாயை மூடிக்கிட்டு சைலண்ட்டாக படுக்கணும், இல்லைன்னு வை சேட்டையாலேயே உன்னை அடித்து சாவடிச்சிடுவேன். புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன மனுஷன் இதெல்லாம்? என்ன பேச்சு பேசுற? சீ, நீ இவ்வளோ கேவலமானவளா? இவ்வளோ அசிங்கமானவளா? இங்க பார், நீ நினைக்கிற மாதிரி இங்க ஒரு அசிங்கமும் நடக்காது, சரியா? இங்க பார், அந்த கயிறு கெட்டி விடுங்க மாமான்னு தான் என்னை கூப்பிட்டா. ஆமா, முதல்ல நீ எதுக்கு இவளை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கா? முதல்ல கெட்டி விடு மோனிஷா. முடியாது மாமா, நீங்கள் எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தீங்க? அவ கூப்பிட்டா நீங்கள் வந்துடுவீங்களா? வேறு வேலை வெட்டி எதுவும் இல்லையா உங்களுக்கு? நாளைக்கு காலையில் கல்யாணம் இருக்குது, எங்கேயும் போகக்கூடாது, நல்லா ரூம் உள்ளே ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னா இல்லையா? அதுக்கு மீறி வெளியே வரீங்களா நீங்கள்? இங்கே பாருங்க மாமா, நான் அப்படி தான் கட்டி போட்டு வைப்பேன், நீங்கள் அவுக்கக்கூடாது, அவ்வளோதான். எனக்கு தெரியாமல் அவளை கட்டி போட்ட அந்த கயிறை எனக்கு தெரியாமல் நீங்கள் அவுக்க பார்த்தீங்கன்னா அப்புறமா நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் மாமா. என்னோட சுயரூபத்தை நீங்கள் இன்னைக்கு நேரடியாக பார்ப்பீங்க. இப்போ நீ கட்ட அவுத்து விடல, நீ என்கிட்ட எப்படி அடி வாங்குவோன்னு எனக்கு தெரியாது. அப்படிங்களா மாமா? த்ரிஷாக்கு ஹாஸ்பிட்டலில் பத்திரமா இருக்கிறாங்களா மாமா?
இங்கே பாருங்க மாமா, இங்கே அஞ்சலியை இப்படி தான் கட்டி போட்டு வைப்போம். அங்கே இருக்கிற உங்கள் த்ரிஷா நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு வரணும்னா நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும். எப்படி மாமா வசதி? போங்க மாமா, நாளைக்கு காலையில் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் இருக்குது. அதுக்கு அப்புறம் நாளைக்கு நைட்டு உங்களுக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. உங்களோட உடம்பு இன்னைக்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்ததா நாளைக்கு நைட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது நீங்கள் தெம்மாக இருக்கணும்ல மாமா. அது மட்டும் இல்லை மாமா, அத்தை வேற 10 மாதத்துலேயே குழந்தை பெற்று நிமிஷம் கொட்டிக்கிறாங்க. நான் 8 மாதத்தில் குழந்தை பெற்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது உங்கள் கையில் தானே மாமா இருக்குது. போங்க மாமா, போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. உடம்ப வீணா வர்த்திக்காதீங்க மாமா. இன்னொன்று மாமா, நான் உங்களை மிரட்டுறது எனக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இங்கே படுத்து கிடக்கிறாளே இந்த அஞ்சலி, இவளுக்கு கூட தெரியக்கூடாது. மீறி தெரிஞ்சிச்சு அடுத்த நொடியே உங்களுக்கு ஃபோன் வரும். என்ன தெரியுமா? ஹலோ சுதாகருங்களா, உங்களோட ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் தயாருன்னா போய் கட்ட ஊற்று விடுங்க மாமா. இல்லை இல்லை இல்லை, எனக்கு என் த்ரிஷா வேணும். தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாது ப்ளீஸ் மோனிஷா, ப்ளீஸ். நீ சொல்கிறபடியே நான் போயிடுறேன். போகிறேன்னு சொல்கிறீங்க, போக மாட்டேன்றீங்களே மாமா. வாங்க மாமா, கட்ட ஊற்று விடுங்க மாமா. என்ன மாமா பண்ணுறீங்க மாமா? என்னை மன்னிச்சிடுமா அஞ்சலி, என்னால் உன் கட்டை ஊற்ற விட முடியாது. நாளைக்கு என் கல்யாணம் நடந்தே ஆகணும். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. இந்த கட்டை ஊற்று விட்டா நீ இந்த கல்யாணத்தை நிற்க வச்சிருவ. என்னை மன்னிச்சிடு அஞ்சலி. மாமா என்ன மாமா ஆச்சு? இப்போ தானே மாமா கட்டை ஊற்ற விட்றேன். நீங்கள் திடீர்னுட்டு என்ன மாமா ஆச்சு உங்களுக்கு? இந்த சிரிக்கி உங்களுக்கு என்ன சொல்லி மைக்கிட்டல மாமா? என்ன மாமா நீங்களும்மா இப்படி பண்ணுறீங்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா. என் வயிற்றில் கொண்டு இருக்குது மாமா. உங்களோட தம்பி புள்ள என் வயிற்றில் வளர்றா மாமா. ப்ளீஸ் மாமா, அந்த குழந்தைக்காச்சும் கொஞ்சம் இறக்கம் காமிங்க மாமா. மாமா மாமா நில்லுங்க மாமா, போதீங்க மாமா. மாமா தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மாமா. என்னால் யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க முடியல மாமா. உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது மாமா. மாமா பாவம் அஞ்சலி. மாமா 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 நில்லுங்க மாமா. மாமா என்ன இந்த கட்டவை தொடுங்க மாமா. சி நிறுத்து, சிரிக்காத. கேவலமாக இருக்கு. நான் கேவலமாக இருக்கேனா இல்லை உன்னோட நிலைமை கேவலமாக இருக்குதாடி? அஞ்சலி என்னவோ இந்த வீட்டுக்கு நீ இளவரசி மாதிரியே ஆடுறியடி. இனிமேல் இந்த வீட்டுக்கு நீ பாத்ரூம் கழுவுறது கூட லாயக்கில்லாத விடி. இங்கே பார், இந்த கோட்டையை நான் தான் இனிமேல் ஆள போகிறேன். நான் சொல்கிறபடி நீ கேட்டனா போனா போதுன்னுட்டு இந்த வீட்டில் வச்சுக்கிறேன். அதாவது வீட்டு வேலைக்காரியா என்ன? இங்கே பார், நாளைக்கு காலையில் வரைக்கும் கம்முன்னு கடை, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சும்மா மாமான்னது நீ மாமான்னு கூப்பிடாதன்னு நான் சொல்லியிருக்கல, அப்படியே எனக்கு நெருப்பில் உக்காந்துக்கிற மாதிரி எரியுது. சரியா? ப்ளீஸ் மோனிஷா, என் வயிற்றில் இருக்கிற குழந்தை கொஞ்சம் கூட அசியலை, காப்பாற்று. எனக்கு பயமாக இருக்குது.